வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் a-b² ஃபார்முலாவோட ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் a+b² ஃபார்முலா அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஸாக தான் இந்த வீடியோ. நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் a-b² ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி a+b² ரியல் லைஃப் அப்ளிகேஷன் பற்றி நம்ம அதில் பார்த்துருந்தோம். எங்கெல்லாம் அப்ளை ஆகுது, அது எப்படி உருவாச்சு, ஸ்கொயர்ன்ற டேர்ம் எங்கேருந்து வந்துச்சு, எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள். நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த முறை வந்து நிறைய B.ed ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டைப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரியும். அவங்க ஃபார்முலாவை மக்கப் பண்ண மாட்டாங்க. இது மூலயமா அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க, இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கொயர் வச்சு தான் நம்ம a-b² ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த பார்ட் வந்து a² விச் மீன்ஸ் இந்த பக்கமும் a, இந்த பக்கமும் a. ஸோ a × a² ஸோ திஸ் பார்ட் வந்து நம்ம a² எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த a பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிவிஷன் பண்ணியிருக்கல இது வந்து b. இதை இந்த மாதிரி நீங்கள் அடியில் ஸ்பேஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறப்ப எடுத்து காட்டிக்கலாம். ஓகே, இது இந்த ரெக்டாங்கிள், இது இந்த போர்ஷன் வந்து b. இந்த ஏன்ற போர்ஷன்லேருந்து இந்த பின்ற போர்ஷனை சப்ராக்ட் பண்ணணும். இந்த ஹோல் ஏலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறது இந்த போர்ஷன் அண்ட் இந்த போர்ஷன். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் கிடைக்கிறது இந்த போர்ஷனாக தான் இருக்கும். அந்த போர்ஷன் இப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் டெலிட் ஆகிடும். நம்மளுக்கு கிடைக்கிறது a-b² போர்ஷனாக தான் இருக்கும். இதில் இன்னும் ஈஸியாக புரியணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி காட்டிக்கலாம். ஏன்ற போர்ஷனில் இந்த பகுதி a, ஸோ இந்த b பிரிச்சு எடுத்தாச்சு. ஸோ a - b. அட் த சேம் டைம் இந்த சைடும் இருக்கு இல்லையா, ஸோ ஏல இந்த b போர்ஷனை பிரித்து எடுத்தாச்சு. ஸோ a - b. ஸோ a - b × a - b, a-b². இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்னது, இது ஃபுல்லாக a². இந்த பார்ட் வந்து a². ஸோ அந்த a² தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பார்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பார்ட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டில் நம்ம டெலிட் பண்ணிட்டோமா, இதுலேருந்து தானே இதை டெலிட் பண்ணோம். ஸோ நம்ம இந்த பார்ட்டையும் டெலிட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த பார்ட்டையும் டெலிட் பண்ணிட்டோம். இந்த டெலிட் பண்ண போர்ஷன் தான் இந்த இது a-b². ஸோ ab அண்ட் ab, ab ab நம்ம டெலிட் பண்ணியாச்சு. ஸோ -ab -ab, ரெண்டு ஏபியை நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் இருக்குது. இது டெலிட் பண்ணிட்டோம், இது டெலிட் பண்ணிப்போம். இந்த போர்ஷனை பார்த்திங்கன்னா இங்கேயும் டெலிட் ஆகுது, ஸோ இங்கேயும் டெலிட் ஆகுது. அட் த டைம் ரெண்டுமே சேர்ந்து இங்கே மெர்ஜ் ஆகுது. ஸோ இங்கே 2 times b வந்து டெலிட் ஆகுது. ஸோ நம்ம இங்கே b 2 times டெலிட் ஆகிறதுனால b² எடுத்துக்கிறோம். ஸோ b² 2 times டெலிட் ஆகிறதுனால ப்ளஸ் b² எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் a² மைனஸ் மைனஸ், ஸோ 2ab + b². ஸோ நம்மளுக்கு கிடைச்சாச்சு a-b²ஓடது a² - 2ab + b². இது ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் ஈஸியாக இப்படி எடுத்து இந்த மாதிரி காட்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். நான் அடியில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து காட்டுறப்ப அடிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஏரியா ஒன்று எடுத்துக்கிறோம் a², அதில் a × a² எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த பகுதியிலேருந்து நம்ம b மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ bன்ற ஒரு பார்ட்டை மைனஸ் பண்ணுறோம். இந்த போர்ஷன்லேருந்து bன்ற பார்ட்டை மைனஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் a × b அண்ட் திஸ் இஸ் a × b. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த போர்ஷனை நம்ம டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற போர்ஷன் இதுவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது a-b². ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ ஹோப் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே டியூன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.